மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்று தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இது மிக நாங்க சூலூர் பேரரசு தலைவரை பதவியேற்றிருந்து நாங்க காலையில எங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கு சிறுதானியங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு நாள் பச்சை பயிர் கொடுப்போம், ஒரு நாள் கொண்டைக்கல்ல கொடுப்போம், ஒரு நாள் நடக்கல்ல கொடுப்போம், முருங்கைக்கீரை சூப்பு கொடுப்போம். இந்த மாதிரி சத்தான உணவுகளை கொடுத்து வந்துட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு நாளைக்கு குளிர் வரும்போது டீ கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய சுக்கு காப்பி, இது மாதிரி கபசுப குடிநீர், இது மாதிரி தூய்மை பணியாளர் அவர் நல்லா ஊரை காப்பாரா அவங்க தான். அதனால அவங்களுக்கு நான் பார்த்து செய்வேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பணியாளர்கள் தூய்மை பணியாளர் ரொம்ப பிடிக்கும். அவங்கள உற்சாகப்பட்டு அவங்க உடல்நல கருதி நான் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் தலைவர்கள் நாங்கள் கோரிக்கை வச்சோம். நாங்கள் முதலமைச்சர்கிட்ட அவங்க காலையில் உணவு கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்க வேலை இன்னும் நல்லா தொய்வுனா நல்லா சுறுசுறுப்பாக செய்வாங்க அப்படின்னு அந்த கோரிக்கை வச்சு அதெல்லாம் அதை கருத்தில் நிறைவேற்றி மாண்பு முதலமைச்சர் இன்று காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறாரு. இது உண்மையிலே இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்ம முதலமைச்சர் பார்த்து எல்லாத்துக்கும் செய்யறாரு. இந்த தூய்மை பணியாளருக்கு செய்யறது உண்மையிலே மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தலைவராக இருந்து குப்பையில கை வச்சாதான் நம்ம மக்கள் ரோட்ல கால் வைக்க முடியும். சுகாதாரமான சுற்றுச்சூழல் காரணம் தூய்மை பணியாளர்கள் தான். அவங்க தான் இந்த நாட்டோட தூண்கள் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஊர் சூலூரோட தூண்களும் அவங்க தான். அதனால அவங்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த சூலூர் பேரரசு சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.